இன்னும் என் மேல இருக்க கோவம் போலையா? இது கோவம் இல்லை தேன்மொழி, ஒரு விதமான ஆதங்கம். நான் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு நீ காமிச்சிக்கவே மாட்டேங்கிற, அதான் பிரச்சனையே. புரியல. இங்க பாரு, எனக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அன்னைக்கு வந்து ஏன் என்னை பார்க்கவே இல்லை? என்ன நீ மற்றவங்க மாதிரி ட்ரீட் பண்றேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு தேன்மொழி. அது துக்க வீடுங்க. துக்க வீடா இருந்தா என்ன? வரவங்க யாரையும் நம்ம பார்க்கறது இல்லையா, பேசுறது இல்லையா? இங்க பாரு, நான் இப்படிதான். எனக்கு சின்ன சின்ன விஷயத்துல கூட எதிர்பார்ப்பு இருக்கும். அதை மதிக்கலன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தேன்மொழி. சரி, இனிமே நீங்க வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது, ஓகேவா? அதை ப்ரூவ் பண்ண. எப்படி? கொஞ்சம் சிரியேன், சிரிச்சுக்கிட்டே பேசு. பா, இன்னைக்குதான் நான் பேசின பேச்சுக்கு ஒரு பதில் விளக்கம் கூட கொடுக்காம நான் சொன்னதை அப்படியே செஞ்சிருக்கேன். பரவாயில்ல, கொஞ்சம் மாறி தான் இருக்க. நான் மாறினது உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். அப்படியே இந்த சந்தோஷத்தோட ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் போலாமா? இன்னைக்கு வேண்டாங்க, இன்னொரு நாள் போலாமே. நீ மாறவே இல்லை, கிளம்பு முதல்ல. தென்மொழி, நம்ம கல்யாணம் எப்போ? எங்க சொந்தக்காரவங்க எல்லாம் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணனுக்கு எப்ப கல்யாணம்னு எங்க அம்மாவை நச்சரிக்கிறாங்களாம். அவங்க என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? கொஞ்ச நாள் போகட்டுமே. கொஞ்ச நாள்னா ஒரு மாசம்? சரியா சொல்ல தெரியல. சரி, ஓகே, உடனே நம்ம கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்றோம். அதை பத்தி பேசுறதுக்கு நாளைக்கு எங்க அம்மாவோட உங்க வீட்டுக்கு வரேன், ஓகேவா? எங்க அப்பா இறந்து இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. இது என்ன கணக்கு ஒரு மாசம்? இது சடங்கு சம்பிரதாய கணக்கு இல்ல, என் மனசுக்கு தேவைப்படுற ஒரு டைம். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. எதுவும் சொல்ல வேணாம், கிளம்பு. நர்த்தனன், நர்த்தனன். மாமா, இங்க உட்காந்து என்ன பண்றீங்க? இது இந்த பேங்க்ல நம்ம கிராம மக்கள் கொஞ்சம் பேருக்கு பேலன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அது சம்பந்தமா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். அதான். சரி, நான் சமையல் செஞ்சுட்டேன், சாப்பிட வரீங்களா? வரேன். முதலாளி. அடடா, வாங்க வாங்க. எப்போ வந்து இப்பதான் வரீங்களா? முதலாளி. அம்மா, தேன்மொழி வீட்டு கல்யாணம்லாம் எப்படி நடந்தது? நல்லவங்களைத்தான் கடவுள் அதிகமாக சோதிப்பாருங்கிறதுக்கு நம்ம தேன்மொழி பொண்ணு ஒரு உதாரணம் முதலாளி. என்ன சொல்றீங்க? தேன்மொழியை நீங்க பாத்தீங்களா? நடக்கக்கூடாத சம்பவம்லாம் நம்ம தேன்மொழி வாழ்க்கையில நடந்துருச்சு முதலாளி. எந்த இடத்த விற்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த இடத்த அடமானம் வச்சு தேன்மொழி அக்கா கல்யாணத்துக்கு அவ்வளவு தொகை கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாம போச்சே முதலாளி. என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? கல்யாணம்லாம் நடந்துச்சு முதலாளி. ஆனா யார் கண்ணு பட்டுதோ தெரியல, தேன்மொழியோட அப்பா தாலி கட்டுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நெஞ்சு வலியால இறந்து போயிட்டார் முதலாளி. யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய இழப்பு. அவர் சாகிறதுக்கு முன்னால தேன்மொழியை தனியே கூப்பிட்டு, எனக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் ஆயிடும், ஒருவேளை நான் செத்துட்டாலோ என்னால இந்த கல்யாணம் நிக்க கூடாதுன்னு தேன்மொழி கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அடுத்த நிமிஷமே செத்து விட்டார் முதலாளி.
இந்த விஷயம் தேன்மொழியை தவிர வேற யாருக்கும் தெரியாது முதலாளி. அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு இறந்ததை மறைச்சு அக்காவோட கல்யாணத்தை நடத்தணும்னு தேன்மொழி முடிவு பண்ணிருச்சு. கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சிருச்சு முதலாளி. தாலி கட்டி முடிச்ச அடுத்த வினாடியே அவர் இறந்து போன விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்தது. அபசகுனமா இளவு வீட்டுல கல்யாணத்தை நடத்திட்டீங்கன்னு மாப்பிள்ளையோட அப்பா அந்த பொண்ணே வேண்டாம், இந்த கல்யாணம் செல்லாதுன்னு அத்தனை பேருக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்தை ஒரு நாடகமாக்கிட்டு மாப்பிள்ளைய கையோட கூட்டிட்டு போயிட்டாராம் முதலாளி. ஒரு பக்கம் வாழ்க்கை இழந்து இன்னொரு பக்கம் தன்னோட அப்பாவை இழந்து அந்த குடும்பமே மனசு உடைஞ்சு போயிருச்சு முதலாளி. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்க முடியலன்னு ஒரு பக்கம், தன் குடும்பத்துக்கு ஆலமரமா இருந்த அப்பாவோட உயிரை காப்பாற்ற முடியலன்னு இன்னொரு பக்கம், அப்படியே மனசு உடைஞ்சு போன தேன்மொழி ரூமை பூட்டிக்கிட்டு வெளியிலே வரமாட்டேன்னு வீட்டுக்குள்ளே தனக்குத்தானே சிறை வச்சிருச்சு முதலாளி. 3 நாளா ரூமை விட்டு வெளியே வராம இருந்துச்சு முதலாளி. தான் மனசுக்குள்ள அந்த வலியை சொல்லி கதறி அழுதது என் மனச அப்படியே பதறி அடிச்சிருச்சு முதலாளி. எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாமலே நான் வந்துட்டேன் முதலாளி. பாவம் தேன்மொழியோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் கஷ்டங்கள் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மனுஷங்க எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமா நம்ம நாட்டில் பல மனுஷங்க இருக்காங்க. ஒரு குடும்பத்தையே தாங்கி நின்று ஆலமரம் சாஞ்சு போய் அந்த குடும்பமே ஆடி போய் நிற்கும் போது அவங்களுக்கு ஆறுதலாக நிற்க வேண்டியவங்களே அவங்க மனசை காயப்படுத்திட்டு அவங்கள அப்படியே அம்புன்னு விட்டுட்டு போகிறத நினச்சா ரொம்ப கொடுமையாக இருக்கு. இவங்களாம் மனுஷங்க தானா, இவங்களாம் மனுஷங்க தானாங்கிற ஒரு கேள்விக்கு நிச்சயமாக வருது. இவங்க மாதிரி ஆட்களை எல்லாம் கடவுள் ஏன் விட்டு வச்சிருக்காருன்னு தெரியல. கருணைங்கிறது இந்த மண்ணில் இல்லாமலே போயிடுச்சுல்ல. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறத பார்க்குற பொழுதும் கேட்குற பொழுதும் ஆத்திரம் பொங்கிக்கிட்டு வருது.
யாழினி, என்னாச்சு? தேன்மொழி பாவம் இல்ல மாமா, உங்க அப்பா இறந்துட்டாரு. பாவம், அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்துட்டாரு. சரி, அது வருத்தமான விஷயம்தான். அதுக்கே நீ உன்னை இவ்வளவு தூரம் வேதனைப்படுத்திக்கிற? இல்ல மாமா, அப்பா இறந்துட்டாரு. என்னமோ பண்ணுது மாமா, அப்பா இறந்துட்டாரு. இறந்து போனது தேன்மொழியோட அப்பா. உங்க அப்பா நல்லா இருக்காரு? இருக்காரா? ஆ, எங்க அப்பா இருக்காரா? ஆமா, உங்க அப்பாவை பெங்களூர் ஹாஸ்பிட்டல் வச்சு நாம தானே பார்த்தோம். இல்ல இல்ல இல்ல, அப்பா அப்பா இறந்துட்டாரு. என்ன சொல்ற யாழினி? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மாமா. அப்போ நான் அம்மா வயித்துல இருந்தேன். அந்த தெருவே ரொம்ப அழகா இருக்கு, வீடெல்லாம் கூட ரொம்ப அழகா இருக்கு. அப்போ அப்பா இருந்தாரு. அப்போ என்னமோ பேசுறாங்க, ஏதோ சொல்றாங்க, பேசுறாங்க. பிரசவத்துல நான் இறந்துட்டேன்னு யாரோ சொல்றாங்க. என்ன பச்சை பசேல்னு சுத்தி நிறைய மரங்கள். அப்புறம் அந்த ஹாஸ்பிடல் கூட ரொம்ப அமைதியான இடத்துல இருக்கு. என்னமோ ஒண்ணுமே புரியல மாமா. இதோ பாரு யாழினி, தேன்மொழியோட அப்பா இறந்து போயிட்டாரு. கல்யாணத்து அன்னைக்கு அது நடக்கிற இடத்துல வச்சு அவர் இறந்து போயிட்டாரு. அந்த விஷயத்தை முனியன் வந்து நம்மகிட்ட சொல்றப்போ உனக்கு நம்ம கல்யாணத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அது ரெண்டையும் போட்டு நீ குழப்பிக்கிட்ட, அவ்வளவுதான். உனக்கு தெரியும்ல நம்ம கல்யாணத்தில் எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுன்னு. அதான் ஆமால, நம்ம கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை. அப்பா இவ்வளவு திட்டினாரு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. யாழினி, உங்க அப்பா கல்யாணத்தன்னைக்கு இறந்துட்டாரு. அந்த செய்தி உன்னை பாதிச்சிருச்சு. அதான் நீ உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிறதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, எனக்கு என்னமோ பண்ணுது. இத பாரு யாழினி, இறந்து போனது தேன்மொழியோட அப்பா தான், புரியுதா? எனக்கு என்னமோ செய்யுது மாமா. இத பாரு யாழினி, தேவையில்லாத விஷயங்கள்லாம் உன் தலைக்குள்ள போட்டு நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிற, புரியுதா? நான் திரும்பவும் அதைத்தான் காரணமா சொல்றேன். நம்ம கல்யாணம் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதான் யோசிச்சு பாரு. நம்ம கல்யாணம் நடந்த மாதிரி எங்கேயும் பிரச்சனை நடந்ததுனால நீ அதை இதையும் முடிச்சு போட்டு பார்த்துட்டு, அவ்வளவுதான். நல்லா யோசிச்சு பாரு. ஆமால, நான் கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை, அப்பா எப்படி எல்லாம் திட்டினாருல. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. யாழினி, இதை பாரு, எதை பத்தி இப்ப நீ யோசிக்காது. நம்ம கல்யாணம் நடந்தப்போ அவ்வளோ பிரச்சனைகள் நடந்து போச்சு. ஏ சந்திரா, ஏ சந்திரா, என்னங்க? இங்கதான் இருக்கிய. இங்க பாரு, யாழ்னிய பொண்ணு பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. வேண்டிய பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு வை. என்ன? யார பொண்ணு பார்க்க வராங்க? பொண்ணு தாண்டி வேற உங்க அம்மையா பார்க்க வராங்க. யார் மாப்பிள்ள? பக்கத்து ஊர் தான், நல்லா படிச்ச பையன், பெரிய கோடீஸ்வரன், பேரு கார்த்திக். எனக்கு தான் மாமா இருக்காரே. அவன் எங்கடி இருக்கான்? அவன் அப்ப செத்தப்பமே ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அவன் இருக்கானோ உயிரோடு இருக்கானோ செத்து போனானோ. அப்பா! ஏய், என்னடி கத்துற? நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏய், என்னடி இவ லூஸ் மாதிரி பேசுறா? அவன் தான் ஊரை விட்டு போயிட்டான்னு சொல்றல. போனா என்ன, வந்துருவாரு. அப்படியே வந்தாலும் அவனுக்கு நான் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். அத நீங்க முடிவு பண்ண முடியாது. ஏய், நான் உங்க அப்பன்டி. நீங்க எனக்கு அப்பானா அவர் எனக்கு புருஷன். அவன் உனக்கு தாலி கட்டிருக்கானா?
நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது. ஏய் உன்னை வெட்டி போடுவ ராஸ்கல். நீங்க வெட்டினாலும் என் மனசை என்னால மாத்திக்க முடியாது. என்ன பேசுற? என்னடா நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் மாமா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓடி உள்ள. முடியாது. ஓடி உள்ள. என்ன காரியம் பண்றீங்க? நீங்க என்ன சொன்னாலும் சரி மாமா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னங்க இது? என்ன காரியம் பண்றீங்க? ஏய் அவளை வெளிய விட்டேனா உன்னை தொலைச்சிடுவ ராஸ்கல். ஓடி உள்ள. என்னங்க? என்ன பண்ணுவேன்? மாமா எங்க மாமா இருக்கீங்க? நீங்க வாங்க, என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க. இல்ல நான் செத்துருவேன். ஏய் எங்கடி என்னடி செய்றான் பொண்ணு? ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காங்க. இருக்கணும்டி. நாளை கல்யாணம் பண்ற வரைக்கும் தானே. கல்யாணம் முடிஞ்சதும் அவ புருஷன் பாத்துக்குவான். நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கலாம்ல. இந்த பாரு உன் தம்பிக்கு மாத்திரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கனவுல கூட நினைக்காத. இப்ப அவனும் ரொம்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்ல. இவளும் அவன் மேல உயிரா தானே இருக்கா. அப்புறம் என்னங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே. இந்த பாரு உன் தம்பி 1000 கோடி கூட சம்பாதிக்கலாம், அவனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். இந்த பாரு நாளைக்கு அவளுக்கு கல்யாணம். இந்த நியூஸ் அவ கல்யாணம் பண்ணது போய் சேர வரைக்கும் தெரியக்கூடாது. பாத்துக்கோ, ஏதாவது உளறி வச்சேன்னு வச்சுக்கோ, அவன் கழுத்தை நினைச்சு கொண்டு போடுவான். பாரு இந்த பாரு, இது மான பிரச்சனை. பக்கத்து இருக்காரங்க என்னை பெருசா மதிச்சு என்னை பார்க்க வராங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு நடந்துன்னு வச்சுக்கோ, ஒன்னே தொலைச்சு போடும். பாத்துக்கோ. ஆமாம் ஆமாம் சார், நேற்று நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, தேனி பக்கத்தில் ஒரு 100 ஏக்கர் மொத்தமாக இடம் வேணும்னா அது வந்திருக்கு. நீங்கள் நைட்டு கிளம்பி காலைல அங்கே வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், நாம் பேசி முடிச்சிடலாம் எல்லாத்தையும். சரியா? சரிங்க, நான் நைட்டே கிளம்பி வந்துடுறேன். சரி, ஓகே. தம்பி, நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னண்ணா? என்ன தம்பி, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நாளைக்கு யாழினி அம்மா கல்யாணம்.
தெரியும். யாரே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். எப்படி சந்தோஷமா இருக்கும்? மனசு பூரா உங்களை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்காது தம்பி. என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க? யாழினியோட அப்பாவுக்கு அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல சுத்தமாக விருப்பமே கிடையாது. அவருக்கு என் கல்யாணத்தில் விருப்பம் இல்லாத மட்டும் இல்லை, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு எந்த லெவலுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கு தயாராக இருக்க ஒரு மனுஷன். அதையும் மீறி என் கல்யாணம் நடந்தால் யாழினி ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால தான் சொல்கிறேன். சொல்லி யாழினி, என் நினைப்பு கொஞ்சம் கூட வரல உங்களுக்கு? இது யாழினி, நான் சொல்றதை கேளு. நம்ம கல்யாணத்தில் உங்க அப்பாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அதே மீறி உனக்கு கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கேன், அவர் தொடர்ந்து ஒன்றை கஷ்டப்படுத்துற நோக்கத்திலேயே செயல்படுவார். அப்புறம் உனக்கு சந்தோஷத்தில் ஒரு குறை வந்தால் அதை எப்படி என்னால் தாங்கிக்க முடியும்? அதனால தான் சொல்கிறேன், எங்கேயாவது கல்யாணம் ஆகி நீ சந்தோஷமாக இருக்கணும். என் மனசார ஆசைப்படுறேன். புரியுதா? எப்படி மாமா, எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச மனசு வருது? இங்க பாருங்க, நான் முடிவா சொல்றேன். நீங்க என்ன நாளை காலையில கூட்டிட்டு போக வரலன்னா 9:30 மணிக்கு கல்யாணம். 9:20க்கு நான் போனமா கிடப்பேன். முடிவை நீங்க எடுங்க. யாழினி, நான் சொல்றத கேளு. யாழினி, என்ன தம்பி, என்னாச்சு? யாழினி, நான் காலையில் அவள் வீட்டுக்கு போய் அவளை கூட்டு வரணுமா, இல்லைன்னா அவள் செத்துருவாளாம். ரொம்ப உறுதியாக சொல்கிறான். தம்பி, யாழினியம்மா உங்க மேல உயிரே வச்சிருக்கு. நீங்க நாளைக்கு கூப்பிட போலன்னா நிச்சயமா யாழினியம்மா ஒரு தப்பான முடிவு எடுத்துருவாங்க. வேண்டாம் தம்பி, நீங்க உங்க முடிவை மாத்திக்கங்க. நீங்க உயிரே வச்சிருக்கிற அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அந்த பொண்ணை இழந்துடாதீங்க தம்பி. உயிர் போனா திரும்பி வராது தம்பி. ஏய், இந்த பாரு, 7:30 மணிக்கு நல்ல நேரம். நேர கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு பொண்ணு அழைச்சிட்டு மண்டபத்துக்கு போறோம். 9:10 முகூர்த்த நேரம். சரியா இருக்கும் போறதுக்கு. என்ன சொல்ற? ஏய், ஒன்னே தாண்டி சொல்றேன். சரிங்க, செய்யலாம். நான் சொல்றது செய். நீங்க ஒண்ணு செய்யுங்க. நான் நம்ம டிரைவர்ட்ட சொல்றேன், நீங்க வண்டியில கிளம்பி முன்னால போங்க. சரிங்க. நாங்க குலதெய்வ கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பின்னால வரோம். சரி, அப்ப நாங்க டிரைவர் ஐயா, உங்களை கூட்டு வைப்பா. சரிங்க ஐயா. அப்ப நீங்க முன்னாடி போங்க. யாழினி, நான் சொல்றதை கேளு. நம்ம கல்யாணத்தில் உங்க அப்பாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அதே மீறி உனக்கு கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கேன், அவர் தொடர்ந்து ஒன்றை கஷ்டப்படுத்துற நோக்கத்திலேயே செயல்படுவார். அப்புறம் உனக்கு சந்தோஷத்தில் ஒரு குறை வந்தால் அதை எப்படி என்னால் தாங்கிக்க முடியும்? அதனால தான் சொல்கிறேன், எங்கேயாவது கல்யாணம் ஆகி நீ சந்தோஷமா இருக்கணும். என் மனசார ஆசைப்படுறேன். புரியுதா?
ஷாலினி உடனே ரெடி பண்ணு, சீக்கிரம் கிளம்பணும். சரி